இன்று காலையிலேயே நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் செய்தார். அது சின்ன விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் தான் செய்வேன். அது வேறு யாருடைய கையிலும் ஒப்படைக்க மாட்டேன். ஏன்? நீயே பார்த்துக்கொள், நீயே செய் என்று உன்னுடைய கையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைப்பது கிடையாது. நான் தான் செய்வேன் என்று எல்லா விஷயத்தையும் எடுத்து ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையே என்ன தெரியுமா? உன்னை நீ நம்பாதது தான். எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து சந்தோஷங்கள் ஆரம்பித்துவிடும். நீ சில சமயம் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால், இதற்கு நான் தான் காரணம், இது நான் தான் செய்தேன், இதனால் தான் என் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது அப்படியாகிவிட்டது என்று உன்னை நீயே திட்டிக்கொள்ள ஆரம்பிப்பாய். தங்கமே, ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களால் நடக்கவே இல்லை, அது மற்றவர்களால் நடக்கவே இல்லை. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கர்ம வினையின் பலனாகத்தான் அது நடந்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் உங்களை நீயே எப்பொழுதும் திட்டிக்கொள்ளவே வேண்டாம். எந்த காரியமாக இருக்கிறதோ, இப்பொழுது ஒரு நாள் உங்களுடைய தொழில் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்களுக்கு மிக மிக எல்லா விஷயமுமே உங்களுக்கு சோதனைகளையே தருகிறது. ஒரு தொழில் ஒரு நாள் உனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது என்றால் மறுநாளும் அப்படித்தான் இருக்கும் என்பது கிடையாது. ஒரு நாள் உனக்கு சரிவாக இருந்தால் மறுநாள் ஏறும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாள் அப்படித்தான் இருக்குமோ, நாளைய நாள் அப்படித்தான் இருக்குமோ, நேற்றைய நாள் நன்றாகவே இல்லையே என்ற விரக்தியோடு காலை எழுந்திருக்கும் பொழுது எந்திரிக்காது. காலை எழுந்திருக்கும் பொழுது நீ நினைத்துக்கொள், நேற்றைய நாள் விட இன்றைய நாள் மிக மிக நன்றாக இருக்கும் என்று நினைப்போடு எந்திரி. உன்னுடைய எண்ணம் போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உங்களுடைய நினைப்பை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய மனதுக்குள் தோன்றுவது ஒரே ஒரு விஷயம்தான், நம் வாழ்க்கையில் தவறாக நடந்து கொண்டே இருக்கிறது, அதனால் தவறாகத்தான் நடக்கும் என்பது. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நாள் தவறாக நடந்தது என்றால் மறுநாளும் தவறாகத்தான் நடக்கும் என்பது கிடையாது. மறுநாள் சரியாக கூட நடக்கும். மறுநாள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுமே சரியாக போகக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் மாறுவதற்காகத்தானே அது வாழ்க்கை. மாறாமல் இருந்தால் அது வாழ்க்கையே கிடையாதே. மாறும் என்பதுதான் நான் உன்னுடைய தலையில் எழுதி வைத்திருக்கிறேன். உன்னுடைய தலைவிதிப்படி என்னவென்றால், எல்லாம் மாறும், எல்லா விஷயங்களையும் நான் மாற்றுவேன். நீ யாரை நம்பி வந்திருக்கிறாய்? இந்த உலகத்தையே உருவாக்கி தன்னுடைய கையில் வைத்திருக்கும் இந்த சாயிடம் வந்திருக்கிறாய். இந்த சாயாகிய நான் என்ன செய்வேன்? உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரி செய்து தருவேன். அதற்குத்தான் நான் உன்னுடைய கர்ம வினைகளை முடித்து, உன்னுடைய கர்ம வினைகள் ஆனது முடித்து உன்னுடைய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் தருவதற்காகத்தான் நான் இருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டத்திற்கு வாழுங்கள். உங்களுடைய இஷ்டமானது நல்ல இஷ்டமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மனதில் நல்ல எண்ணத்தோடும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அமைதியோடும் வாழுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் விரக்தியான ஒரு மனநிலைமையிலேயே இருக்காதீர்கள். நிச்சயம் இந்த சாயாகிய நான் இன்று உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நேற்று இருந்தது போல இன்று உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்று விடிந்திருக்கும் இந்த விடியலானது உன் வாழ்க்கையில் திருப்திகரமாகவும் நிறைய இன்பங்களையும் உனக்கு அள்ளித்தரும் நாளாக இருக்கும். தினமும் எல்லா நாளும் ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. சந்தோஷமாக காலை எழுந்திருக்கும் பொழுதே நீ எப்படி தெரியுமா எழுந்திருக்க வேண்டும்? இன்று நாள் அமோகமான நாள், இன்று எல்லாமே எனக்கு சரியாக ஆகக்கூடிய நாள், இன்றைய நாள் போல எனக்கு அமோகமான நாள் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லி எந்திரி. காலப்போக்கில் உன்னுடைய நாள் எவ்வளவு திருப்தியான நாளாக மாறுகிறது என்பதை மட்டும் பார். நிறைய பேர் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் தான். உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரிதான், வெளியில் இருப்பவர்களும் சரிதான். நிறைய பேர் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், குடும்பப்படுத்துகிறார்கள். வார்த்தைகளை எப்படி விடுவது என்று தெரியாமல் அவரவர் இஷ்டத்திற்கு விட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் அறிவேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் காணாத அனைத்து விஷயங்களையும் இனி நீ படிப்படியாக பெறுவாய். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை வாழக்கூடாது, இவள் இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களே பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இது வெறும் பேச்சுக்கான வார்த்தை. காலையில்
நீ நல்லபடியாக எழுந்திருக்க வேண்டும் என்ற ஆறுதலுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளானது கிடையாது. இன்றைய நாள் என்ன நடக்கும், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மட்டும்தான் நான் காட்டுகிறேன், நான் சொல்கிறேன். அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சிரித்துக்கொண்டே காலையில் எழுந்திரி, சிரித்துக்கொண்டே உன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய், சிரித்துக்கொண்டே எல்லா விஷயத்தையும் செய். உனக்கான நேரத்தை ஒதுக்கி உனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதன் மீது கவனத்தை செலுத்து. கவலைகள் வராது. அது மட்டுமல்லாமல் நமக்கு யாருமே இல்லையே என்று தனிமையில் அமர்ந்து புலம்பாதே. உனக்கு யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் என்னிடம் ஓடிவா, இந்த சாய் இருக்கிறேன். உனக்கு போவதற்கு இடம் இல்லையா, உனக்கு யாருமே இல்லையா, என்னுடைய கோவிலுக்கு வா. என்னுடைய கோவிலை கோவிலாக பார்க்காமல் உன்னுடைய அப்பாவுடைய வீடாக பார், உன்னுடைய வீடாக பார். ஒரு தந்தையுடைய வீட்டுக்கு எப்படியெல்லாம் உரிமையோடு வருவாயோ அது போல உரிமையாக வா. நிச்சயமாக நான் உனக்கு துணை இருப்பேன், காலம் முழுவதும் துணை இருப்பேன். ஒரு நாளும் நான் துணை இல்லை என்று சொல்லவே மாட்டேன். நிச்சயமாக நான் உனக்கு துணை இருந்து ஒவ்வொரு கட்டங்களாக உன் வாழ்க்கையை மாற்றி எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் அமைதியான வாழ்க்கையை பெற்று தருவேன். இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியான நாளாக இருக்கும். அதனால்தான் உனக்கு காலையிலேயே நான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்லவே வந்துவிட்டேன். நீ காலை எழுந்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை தானே யோசிப்பாய். அதுதான் இனிமேல் அப்படியெல்லாம் யோசிக்காதே. இன்றைய நாள் பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ச்சி இனிமேல் இருக்க போகிறது. இனிமேல் நீ ரெக்கை கட்டி பறப்பது போல உன் வாழ்க்கையில் அமோகமாகத்தான் இருக்க போகிறாய் என்று சொல்லவே ஓடோடி வந்துவிட்டேன். இனிமேல் யோசனைகளோ, இனிமேல் தேவையில்லாமல் குழப்பங்களோ, யாரை பற்றியும் தேவையில்லாமல் யோசிப்பதோ எதுவுமே வேண்டாம். உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றியே எல்லாம் செய். உன் குடும்பத்தோடு இரு. உன் குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள், நிச்சயமாக கிடைக்கும். இனிமேல் உன் வாழ்க்கை ரெக்க கட்டி பறக்கும். பறந்த கிளி எல்லாம் பார்த்தாயானால் வானத்தில் எவ்வளவு சந்தோஷமாக ரெக்கை கட்டி பறக்கும். அது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாம் ரெக்கை கட்டி பறப்பது போலவே சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. எந்த ஒரு நிலையிலும் மனதை மட்டும் விட்டு விடாதே. எல்லா இடத்திலும் நீ தைரியமாக இரு. அப்பொழுதுதான் உன்னை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். உன் வீட்டில் இருப்பவர்களை முன்னால் காப்பாற்ற முடியும். எந்த நிலையிலும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். எல்லா நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றி நிச்சயமாக கரை சேர்ப்பேன். நீயே உன் வாழ்க்கையை பார்த்து வியக்கும் வகையில் பல லீலைகளை நானே புரிவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயுடைய கருணை பார்வை எப்பொழுதும் உன்னுடன் இருந்து கொண்டேதான் இருக்கும். என்னுடைய அனுகிரகத்தோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் நீ வாழ்வாய். நீ மட்டுமல்ல, நீ வழங்குவதனால் உன் குடும்பமும் சேர்ந்து வாழும். நிச்சயமாக தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த சாய் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.